गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुनाथ महाराज की जय. ஸ்ரீயப்பதியான பகவான் திருவேங்கடமுடியான பரம கிருப்பையினாலையும் அலர்மேல் மங்கை உரே மார்பா அப்படின்னு சொல்லக்கூடிய தாயாரோட பரம கிருப்பையினாலையும் அம்பாளுக்கினிய பக்தர்கள் அப்படின்ற தலைப்புல தியாகராஜ சுவாமிகளோட சரித்திரத்தை ஸ்மரண பண்ணக்கூடிய பாக்கியம் இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்கு. லலிதா சஹஸ்ரநாமம் அப்படின்றது அம்பாளுடைய 1008 நாமம் இருக்கக்கூடிய சஹஸ்ரநாமம். அதுக்கு பாஷ்யம் எழுதியவர் பாஸ்கரராயர். அந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல சொல்லும்போது பிரம்மா விஷ்ணு சிவாத்மிகாயே நமஹ அப்படின்னு சொல்லுவா. அம்பாள் அப்படின்றவள் பிரம்மா விஷ்ணு சிவன் இப்படி 3 பேருக்கும் ஆதாரமா இருக்கக்கூடியவள். சிருஷ்டி கர்த்ரி பிரம்ம ரூபா கோப்த்ரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ர ரூபா. அவள் எப்பேற்பட்டவள் அப்படின்னா பிரம்மாவுக்குள்ள படைக்கிற சக்தியா இருக்கா, விஷ்ணுக்குள்ள காக்கிற சக்தியா இருக்கா, சிவனுக்குள்ள அழிக்கிற சக்தியா இருக்கா. இப்போ இந்த 3 மூர்த்திகளும் அவ காரியத்தை பண்ணணும், அவ செயலை அவ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அம்பாளோட சக்தி தேவை அப்படின்றது தெரிய வருது. இன்னொரு இடத்துல சர்வ மந்திர ஸ்வரூபிணி சர்வ யந்திராத்மிகா சர்வ தந்திர ரூபா மனோன்மணி. சர்வ மந்திரம் சர்வ யந்திரம் சர்வ தந்திரம் இது எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவள் சாட்சாத் அந்த பரமேஸ்வரி அப்படின்றது தெரிய வருது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு சமயம் அமி யந்திரோ துமி யந்திரி அப்படின்னு சொல்றா. நான் வெறும் மிஷின் தான், ஆனா என்னை இயக்கக்கூடியவள் நீந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதத்தான் அஹம் யந்திரோ ஹ்ரிஷிகேஷ துவம் யந்திரி கில கேசவ அப்படின்னு சொல்றா. நான் எப்பவுமே உன்னோட அருளால உன்னை வணங்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்பேற்பட்ட லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதியது ஸ்ரீ பாஸ்கரராயர். அந்த பாஸ்கரராயர் ஒரு சமயத்துல அப்பர்ணா அப்படின்ற நாமத்துக்கு பாஷ்யம் எழுதின்னு இருக்கா. அப்பர்ணா அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, காளிதாசர் ஒரு சமயம் சொல்றார், சத்தின்றவ அவர் சிவனோட பேச்சை கேட்காம அவரோட அப்பாவா இருக்கக்கூடிய தக்ஷ பிரஜாபதி நடத்துற யாகத்துக்கு வந்தா. அங்க சிவன் அவமரியாதை பண்ணதுனால யோகாக்னினால தன்னையே பஸ்மமாக்கிண்டா. அதனால சக்தி பிரகடனமா இல்ல, சிவனோட ஐக்கியமாகி இருக்கு. அதே சக்தி அடுத்த ஜென்மால ஹிமவானோட புத்திரியா பார்வதியா அவதாரம் பண்றா. அவ எப்படியாவது சிவன் அடைஞ்சிடணும், சிவன் தான் நம்மளோட பர்த்தா அப்படின்னு சொல்லி தபஸ் பண்றாளாம். அப்போ ஒரு இலை கூட சாப்பிடாம அவ அவ்வளோ கடுமையா தபஸ் பண்ணா. அதனால அப்பர்ணா அப்படின்ற பெயர் அவளுக்கு வந்தது. இது காளிதாசரோட பாஷ்யம். ஆனா பாஸ்கரராயர் சொல்றார், யார் ஒருத்தி எல்லா ருணங்களையும் தீர்க்கக்கூடியவளோ அவளே அப்பர்ணா அப்படின்னு சொல்றா. ஆனா அது எழுதி முடிச்ச உடனே அவர் யோசிக்கிறார், நமக்கே 1 லட்சம் ரூபாய் ரிணம் இருக்கே, அது யார் தீப்பா? நம்ம இப்போ இப்படி எழுதிட்டானா இவனுக்கே ரிணம் இருக்கு, இவன் என்ன பாஷ்யம் எழுதுறதுன்னு யாரும் அம்மனை கேலி பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருந்தே புஸ்தகத்தை மூடி வச்சுட்டார். ஆனா அடுத்த க்ஷணமே ராஜாவோட தர்பார்ல இருந்து ஒருத்தன் வரான். வந்து 1 லட்சம் ரூபாய் தரான். தந்த உடனே நீ யாருப்பா அப்படின்னு கேட்குறா. நான் ராஜாவோட தர்பார்ல இருந்து வரேன், ராஜாவோட ஸ்வப்னத்துல சாட்சாத் அந்த அம்பாளே வந்து பாஸ்கரராயர்னு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு போய் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு பதறி அடிச்சுட்டான். ஏன்னா இப்போதான் இந்த க்ஷணம் தான் யோசிச்சோம், அதுக்குள்ள இவ்வளவு பெரிய தொகையை நம்ம கொடுத்துருக்காளே, அப்ப நம்ம எழுதுறது சத்தியம், அந்த அம்பாளோட மகிமைன்றது சத்தியம், அந்த அம்பாளோட கிருப்பைன்றது சத்தியம் அப்படின்னு தெரிய வருது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாமமும் சத்தியம், அந்த அம்பாளோட கிருப்பையும் சத்தியம் அப்படின்றது தெரிய வருது. என்னதான் 1008 நாமம் இருந்தாலும் முதல் நாமமே என்னன்னா ஸ்ரீமாதா. ஜகத்துக்கே ஜனனியா இருக்கா, எல்லாருக்கும் தாயாரா இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றா. அப்பேற்பட்ட தாயார ஸ்மரண பண்ணலாம். ஜனனி 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 जननी 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 जगत्कारिणी पूरणी नारणी जननी 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 जगत्कारिणी पूरणी नारणी जननी जननी जननी
जगत्कारणि पूरणि नारणिये जननि 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 जगत्कारणि पूरणि नारणिये जननि 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 गान विनोदिनी कामाक्षी गान विनोदिनी कामाक्षी कमलत्तिरुपदमे पणिंदेननुदिनमे वरमरुळुं कमलत्तिरुपदमे पणिंदेननुदिनमे वरमरुळुं जननि 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 जगत्कारणि पूरणि नारणिये जननि 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 जगत्कारणि पूरणि नारणिये जननि 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 ஜகத்துக்கே ஜனனியா இருக்கக்கூடியவள் ஜகத்காரிணி. இந்த ஜகத்துக்கே காரணமா இருக்கக்கூடியவள், இந்த ஜகமே அசையணும்னா கூட அது சக்தியா இருக்கக்கூடியவள். பூரணி பூர்ணமா இருக்கக்கூடியவள் நாரணி. அது மட்டும் இல்லையாம், நாராயணனுக்கு தங்கச்சியா இருக்கக்கூடியவள். இப்பேற்பட்ட ஜெகத் ஜனனி ஸ்ரீ மாதா அவ எதுக்கு கட்டுப்படுறா, எதுக்கு வசப்படுறா அப்படின்னா, கான வினோதினி காமாட்சி, பாட்டுக்கு வசப்படுறா, கீர்த்தனங்களுக்கு வசப்படுறா. அப்பேற்பட்ட அம்பாளா இருக்கக்கூடியவள்ல இன்னைக்கு தியாகராஜ சுவாமிகளோட சரித்திரத்தை பார்க்க போறோம். தியாக பிரம்மம், அவர் எப்பவும் ராமநாமத்தையே ஜபிச்சுட்டு இருப்பார். 100 கோடி ராமநாமம் சொன்னவர். அவர் நின்னா ராமர், உட்காந்தா ராமர், படுத்தா ராமர், எப்பவுமே சதா ராமஸ்மரணமாவே இருக்கக்கூடியவர். ஆனா அவர் அம்பாள் மேலேயும் கீர்த்தனை பண்ணியிருக்கார். ஒரு கீர்த்தனம் அது என்ன அப்படின்னா, விநாயகுடி வலனு ப்ரோவவே நின்னு வீணாவேல் புலவரும் மா விநாயகுடி வலனு ப்ரோவவே நின்னு வீணாவேல் புலவரும் மா விநாயகுடி வலனு ப்ரோவவே நின்னு வீணாவேல் புலவரும் மா விநாயகுடி வலனு ப்ரோவவே. अनाथ रक्षकी श्री कामाक्षी, अनाथ रक्षकी श्री कामाक्षी, अनाथ रक्षकी श्री कामाक्षी, सुजनाघमोचनी शंकरी जननी, सुजनाघमोचनी शंकरी जननी, विनायकुनि वलनु ப்ரோவவே நின்னு வீணாவேல் புலவரம் மா விநாயகுனி வலனு ப்ரோவவே. புராணிதயச்சே மீரானுமா கோடி கீராஜேசி ಬ್ರೋಚೋ ರಾಜದಲ್ಲಿ, ಪುರಾಣಿದಯಚೇ ನೀರಾನುಮಾ ಕೋಡಿ ಕೀರಾಜೇಸಿ ಬ್ರೋಚೋ ರಾಜದಲ್ಲಿ, ತ್ಯಾಗರಾಜುನಿ ಹೃದಯ ಸರೋಜ ವಾಸಿನಿ, ತ್ಯಾಗರಾಜುನಿ ಹೃದಯ ಸರೋಜವಾಸಿನಿ, ಮೂರಾರಿ ಸೋದರಿ ಪರಾಶಕ್ತಿ ನನು, ಮೂರಾರಿ ಸೋದರಿ ಪರಾಶಕ್ತಿ ನನು, ವಿನಾಯಕುನಿ ವಲನು ബ്രോവവേ നിന്നു വീണാവേൽ പുലവരും മാ, വിനായകുനി വലനു ബ്രോവവേ.
அப்படின்னு அவர் பாடியிருக்கார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, விநாயகுனி வலனு புரோவவே, அம்மா நீ விநாயகன் கிட்ட எவ்வளவு பாசமா இருப்பியோ, எவ்வளவு அன்பு வச்சிருப்பியோ, எவ்வளவு வாத்சல்ய பாவத்தோட இருப்பியோ, அதே மாதிரி என்னையும் கடைக்கண் பார்க்க மாட்டியா, எனக்கும் அந்த அன்பு தர மாட்டியா அப்படின்னு பாடுறார். அநாத ரக்ஷகி, நான் ஒரு அநாத, என்னை நீ ரட்சிக்க மாட்டியா? ஸ்ரீ காமாட்சி சுஜனாக மோச்சனி சங்கரி ஜனனி. சுஜன அக, அகம் அப்படின்னா பாபம், மோச்சனினா தீர்க்கக்கூடியவள். சுஜனாக மோச்சனி, சுஜனங்கள் நல்ல காரியம் செய்யக்கூடியவர்களோட பாப்பத்தை நீக்கக்கூடியவள். அப்போ என்ன மாதிரி ஏழையா இருக்கிற வாழ்க்கையில என்ன கதி அப்படின்னா, எங்க எல்லாரையும் என்ன கெட்டது பண்ணாலும் அது எல்லாத்தையும் எங்க கிட்ட இருந்து நீக்கி தோஷம் பார்க்காம எங்க எல்லாரையும் நல்லவாளா ஆக்கி எங்களோட பாபங்களை நீக்கக்கூடியவளே அப்படின்னு பாடுறார். புராணி தயச்சே நிரானு மாக்குனி கிராஜேசி புரோச்சு ராஜதலி தியாகராஜ ஹிருதய சரோஜ வாசினி. நீ யாரு அப்படின்னா, சாட்சாத் அந்த மாதவனோட தங்கச்சி. அப்போ என்னோட ஹிருதயத்துல நீ நித்தியமும் வாசம் பண்ணுவாயாக அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அவர் எப்போ பாடினாலும் என்ன கீர்த்தனை பண்ணாலும் அதுல பக்தி அப்படியே சொட்டுமாம். பக்தி ரசம் அவ்வளோ இருக்கும். இந்த பாட்டுல கூட நீ என்னை காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு கெஞ்சுறாரு. அப்போ அவ காப்பாற்ற வரமாட்டாளா? ஒரு சமயம் அவர் இருக்கிற திருவாரூர் க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய தர்மாம்பா பஞ்சநதீஸ்வரர் இந்த கோயில் அங்க இருக்கு. அதுல தர்மாம்பாவை நித்தியமும் இவரோட மனைவியா இருக்கக்கூடிய கமலாம்பாம் போய் சேவிப்பா. இவருக்கு ஒரு சமயம் ரொம்ப ஜுரம் வந்துடுது, இவரால் எழுந்துக்க கூட முடியல, ராமருக்கு கூட பூஜை பண்ண முடியல, அந்த அளவுக்கு ஜுரம் வந்தது. இதை யாரால பார்த்துட்டு இருக்க முடியலையாம்? அந்த தர்ம சம்வர்தினியால பார்த்துட்டு இருக்க முடியலையாம். அவ வேகமா ஓடி வரா, வந்து ஒரு பழுத்த சுமங்கலியா நெத்தி முழுக்க பொட்டு வச்சுண்டு தலையில பூ வச்சுண்டு புடவெல்லாம் கட்டிண்டு ஒரு பழுத்த சுமங்கலி வந்து நிக்கிறா. கமலாம்பம் நீங்க யார் அப்படின்னு கேட்குறா. தியாகு இருக்கானா அப்படின்னு கேட்குறா. தியாகு இருக்காரே அப்படின்னு சொன்ன உடனே அவ உள்ள வந்து கஷாயெல்லாம் வச்சு கொடுத்து தியாகராஜருக்கு எல்லா சுஷ்ரூஷெல்லாம் பண்ணி அவர் அப்படியே நல்லா பார்த்துண்டு, இதை 3 வேளை இந்த கஷாயத்தை கூடி உனக்கு ஜுரம் விட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரா. இந்த கமலாம்பாமுக்கு ஒண்ணுமே புரியலையாம். நான் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்குறா. நீ தான் என்னை நித்தியமும் பார்ப்பியே, கோவில்ல தினமும் என்னை பார்த்து சிரிப்பியேமா அப்படின்றா. நான் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்னு அவ மறுபடியும் யோசிக்கிறா. அதுக்குள்ள பட்டுன்னு மறைஞ்சு போயிட்டா அந்த அம்மா. பக்கத்துல இருக்கிற வாக்கிட்டெல்லாம் கேட்குறா, தர்மாம்பான்னு உங்களுக்கு யாரையாவது தெரியுமா, அவ எங்க ஆத்துக்கு வந்திருந்தாளே அப்படின்னு கேட்கும்போது அவ யாருக்கும் கூட தெரியலையாம். அதுக்கப்புறமா தான் தியாகராஜருக்கு புரியுறது, நம்ம இவ்வளோ நாள் ராமர்கிட்ட பக்தியா இருந்தோம், ஆனா நம்ம இவ்வளோ நாள் பக்தி காமிச்சதுக்கு நமக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது சாட்சாத் அந்த தர்ம சம்வர்தினியே வந்துட்டா, அந்த தாயாரே நமக்காக வந்துட்டா அப்படின்றது அவருக்கு புரிய வருது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா, பக்தி அப்படின்றது யார்கிட்ட பண்ணாலும் சரி நிர்மலமா சுத்தமா இருக்கணும். அந்த பக்தி நிர்மலமா இருந்ததுன்னா சாட்சாத் அம்பாலே நம்மளை தேடி வருவா, நம்ம கை கொடுத்து நம்மளை தூக்கி விடுவா அப்படின்றது தெரிய வருது. இந்த தியாகராஜரோட சரித்திரத்தை யார் கேட்குறாளோ அவளுக்கு தாயார் மேல அசஞ்சலமான பக்தி ஏற்பட்டு பெருமாளுடைய அனுகிரகம் கிடைச்சி பெருமாளே அடைவா. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஜானகி.